இனிமையான பாடலுக்காக மகள் ஏஜினருக்கு என்னுடைய நன்றிதனை நான் பாராட்டிக் கொள்கின்றேன். மறுபடியுமாக இந்த புதிய ஆண்டின் முதலாவது ஓய்வு நாளில் தேவனுடைய பாதத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய உங்கள் ஒவ்வொருவரையும் கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால் வாழ்த்துதல் சொல்லி வரவேற்றுக் கொள்கின்றேன். தேவன் நமக்கு பாராட்டிய இந்த ஸ்லாக்கியத்திற்காக என் மனம் அவரை போற்றுகின்றது, துதிக்கின்றது. இந்த செய்தியை பல்வேறு இடங்களில் இருந்து இணையத்தின் வாயிலாக கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் மறுபடியுமாக அவருடைய பெரிதான நாமத்தினால் நான் வாழ்த்துகின்றேன். தேவன் தாமே நாம் அவருடைய பாதத்தில் செலவிடக்கூடிய ஒரு சில நிமிடங்களை ஆசீர்வதித்து நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஒரு படி அவரிடம் கிட்டி சேருவதற்கு ஏதுவாக அமைய தேவன் நம்மை இந்த நாளில் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. தேவனுடைய கரத்தில் இருந்து சிருஷ்டியாக வெளிப்பட்ட ஆதாம் அவரது ரூபத்திலும் சாயலிலும் அதற்கு மேலாக தேவனுடைய முழுமையான குணாதிசயத்தை தாங்கியவனாக வெளிப்பட்டான். He bore his physical, mental and spiritual nature. தேவன் மனிதனை படைக்கும் பொழுது தன்னுடைய சாயலிலும் தன்னுடைய ரூபத்திலும் அவன் இருக்க வேண்டும் என்று மாத்திரமல்ல, அந்த இரண்டையும் அவன் யுகநெடுகிலும் நித்தியமாக பெற்றவனாக இருக்க வேண்டும் என்று அவர் ஆசித்தார். அவனுக்கு அவரை முகமுகமாக பார்க்கவும் அவரோடு இருதயபூர்வமாக சம்பாஷிக்கவும் தொடர்பு கொள்ளவும் ஒரு பெரும் பாக்கியத்தை தேவன் ஏதேனில் கொடுத்திருந்தார். ஒருவேளை அவன் பாவத்தில் விழாமல் இருந்திருப்பான் என்றால் அவருடைய ரூபம், அவருடைய சாயல், அவருடைய குணாதிசயம் தொடர்ந்து அவனில் தங்கவும் நித்தியமாக அவன் வாழுவதற்கேதுவான ஒரு பாக்கியத்தையும் அவன் பெற்றிருப்பான். திருமதி ஒயிட் அம்மையார் அவர்கள் எஜுகேஷன் என்று சொல்லக்கூடிய புத்தகத்திலே இவ்வாறாக கூறுகின்றார்கள். Adam and Eve had a face-to-face open communion with the Lord. தேவனோடு முகமுகமாய் தரிசித்து பேசி பழகக்கூடிய பாக்கியத்தை பெற்றவர்களாக அவர்கள் இருந்தார்கள். ஆதாம் பாவம் செய்த மாத்திரத்தில் தானே எல்லாவற்றையும் இழந்து போனான். அவனுக்கு ஆசீர்வாதம் என்று தேவன் பாராட்டிய அனைத்து அனுகூலமான எல்லாவற்றையும் அவன் இழந்து போனான், அற்று போயிற்று. முகமாய் அவரை பார்க்கக்கூடிய ஒரு பெரும் ஸ்லாக்கியத்தை அவன் இழந்து போனான். There came a drastic change in the relationship that our forefathers had with the Lord. யாத்ராகமத்தின் புத்தகம் 33வது அதிகாரம் 18வது வசனம் என்ன சொல்லுகின்றது? கற்பனைகளை பெறும்படியாக மோசே ஆனவன் மலையின் மேல் ஏறும் பொழுது
பாவத்திற்கு பிறகு மோசே தேவனிடத்தில் வாஞ்சித்து கேட்ட ஒன்று, நான் உம்மை பார்க்க வேண்டும். தேவன் தன்னை அவனுக்கு காண்பிக்கும்படியாக ஆசைத்தார், ஆனால் முடியவில்லை. என்றாலும் கூட எப்படியாகிலும் அவன் தன்னை பார்க்க வேண்டும், எந்த விதத்திலாகிலும் அவன் தன்னை பார்க்க வேண்டும் என்பதற்காக ஒரு வழிநெறியை அவனுக்கு உண்டாக்கி கொடுத்து, நீ என் முகத்தை காண மாட்டாய், ஒரு மனுஷனும் பாவத்திற்கு பிறகு என்னை கண்டு உயிரோடு இருந்ததில்லை, இருக்க முடியாது. ஆகிலும் என்னிடத்தில் ஒரு முறை உண்டு, என்னிடத்தில் ஒரு இடம் உண்டு. நீ அங்கே அந்த கண்மலையின் இடுக்கலுக்குள்ளாக பிளவுண்ட அந்த மலையில் நீ நில். நான் உன்னை கடந்து செல்லும் பொழுது என்னுடைய கையினால் உன்னை மறைத்து நான் கடந்து செல்லும் பொழுது நீ என்னை காண்பாய், என்னுடைய முகத்தை அல்ல என்னுடைய புறத்தை காண்பாய் என்று அவனுக்கு ஒரு வாக்கியத்தை கட்டளையிட்டார். ஆதாம் ஏவாள் தேவனை முகமுகமாக தரிசித்தார்கள். ஆனால் மோசேயிடம், நீ என்னை காண மாட்டாய், நீ என்னை காண்பாய் என்றால் பிழைக்க மாட்டாய். In Edenic perfection, there was an open communion with the Lord. ஏதேனில் பரிசுத்தத்தில் ஆதாமும் ஏவாளும் தேவனோடு பேசக்கூடிய பாக்கியம் பெற்றவர்களாக இருந்தார்கள், பழகக்கூடிய பாக்கியம் பெற்றவர்களாக இருந்தார்கள். பாவத்திற்கு பிறகு அது அற்று போயிற்று. அதற்கு பிறகு மோசே அவரிடத்தில் கேட்கும் பொழுது அவருடைய முகத்தை அவனால் பார்க்க முடியவில்லை. 2 சாமுவேலின் புத்தகம் 6வது அதிகாரம் 20வது வசனம் என்ன சொல்லுகிறது? பெலிஸ்தியர்களால் எடுத்து கொண்டு வரப்பட்ட உடன்படிக்கை பெட்டி மறுபடியும் இஸ்ரவேல் தேசத்திற்கு வந்த பொழுது அந்த உடன்படிக்கை பெட்டியை பார்த்தவர்கள், தேவனுடைய சமூகத்தை கண்டவர்கள் அந்த இடத்தில் தானே மரித்து போனார்கள். Who can stand in the presence of the Lord? தேவனுடைய பரிசுத்த பிரசன்னத்தில் யார் நிற்க முடியும்? எபிரேயர் புத்தகம் 12வது அதிகாரம் 14வது வசனத்தில், பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பது இல்லையே. மத்தேயின் புத்தகம் 5:18 என்ன சொல்றாரு? இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். தேவனை தரிசிக்க வேண்டும் என்றால், தேவனை பார்க்க வேண்டும் என்றால், முதலாவது கிரைட்டீரியா ஹோலினஸ். நம்மை பரிசுத்தமாக நாம் காத்துக்கொள்ள வேண்டும். அந்த பரிசுத்தத்தை காத்துக்கொள்வதற்கு இழந்த தொடர்பை மறுபடியும் தர ஒரு திட்டத்தை பரலோகம் வகித்தது. அதன் பெயர் தான் ரட்சிப்பின் திட்டம், the plan of salvation. The plan of salvation is nothing but the plan of restoration. ரட்சிப்பின் திட்டம் என்றால் என்ன? நம்முடைய பிதாக்கள் இழந்த அந்த பரிசுத்தமான இடத்தை மறுபடியும் நாம் பெருமண்டமாக அந்த பரிசுத்தமான இடத்திற்கு நம்மை கொண்டு சேர்ப்பது. A plan of restoration. எந்த இடத்தை நாம் இழந்தோமோ, பாவத்தின் நிலையில் எந்த இடம் நம்மால் இழக்கப்பட்டதோ அந்த இடத்தில் கொண்டு சேர்ப்பது. Restoration, to bring back to the same status. எஜுகேஷன் என்ற புத்தகத்தில் மறுபடியுமாக வைட்டமேயர் என்ன கூறுகின்றார்கள்? to restore man back the image of God, to bring him back to the Eden perfection in which they were created. எந்த நிலையில் பரிசுத்தமாக அவர்கள் ஏதேனில் படைக்கப்பட்டார்களோ அந்த பரிசுத்தமான நிலைக்கு மறுபடியும் கொண்டு சேர்ப்பதுதான் the plan of redemption.
the plan of restoration. இதுவே பரலோகம் விழுந்து போன மனுக்குலத்திற்கு தம்மண்ணை வந்து சேருவதற்காக வகுத்த திட்டம். The salvation is to bring back to the last face to face relationship with the Lord. ரட்சிப்பு என்றால் என்ன? நாம் இழந்த இடத்திற்கு தேவன் நம்மை மறுபடியுமாக கொண்டு சேர்க்க போட்ட திட்டம். எந்த உறவு, எந்த தொடர்பு பாவத்தின் நிமித்தமாக துண்டிக்கப்பட்டதோ, அற்று போனதோ, அந்த உறவை மறுபடியுமாக கொண்டு வருவதற்கு பரலோகம் வகுத்த திட்டம். அந்த திட்டத்தை நீங்களும் நானும் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் தேவன் ஒரு 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 புனிதமான ஒரு சத்தியத்தை நமக்கு கொடுத்திருக்கின்றார். என்ன சத்தியம்? தி சாங்சுரி, பரிசுத்த ஸ்தல சத்தியம். இந்த பரிசுத்த தலம் என்று சொல்லக்கூடிய இந்த சத்தியத்தை இந்த உலகத்தில் உள்ள மற்ற மார்க்கத்தினருக்கு அது தெரியாது. மனிதனையும் தேவனையும் ஏதேனில் பழைய உறவுக்கு, முகமுகமாய் தரிசிக்கும் உறவுக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு திட்டம். எப்படி பாவியாகி அந்த மனுஷனை மறுபடியும் அந்த பரலோகத்தின் அந்த ஈடன் பர்ஃபெக்ஷனுக்கு, ஏதேனில் காணப்பட்ட அந்த பாவத்திற்கு முன்னான அந்த பரிசுத்தத்திற்கு எப்படி கொண்டு வர முடியும்? தாவீது அழகா சொல்றான். சங்கீதங்களின் புத்தகம் 77வது அதிகாரம் 13வது வசனத்தில், உமது வழி இழந்து அந்த ஏதேனில் உள்ள பரிசுத்தத்தை இழந்து வெளியில் நிற்கக்கூடிய நாங்கள் மறுபடியுமாக அந்த ஏதேனின் பரிசுத்திற்குள்ளாக செல்ல வேண்டும் என்றால் ஒரே வழி, உமது வழி பரிசுத்த தலத்தில் அல்லவா இருக்கிறது. தாவீது ரொம்ப அழகா சொல்றான். Thy way, O God, is in sanctuary. நாங்கள் மறுபடியுமாக இழந்த நிலையை பெறுவதற்கு எங்களுக்கு நீர் வைத்திருக்கக்கூடிய வழி உம்முடைய பரிசுத்த தலத்தில் உள்ளது. அந்த பரிசுத்த தலத்தினுடைய சத்தியத்தை நாங்கள் அறிந்து கொள்வதில் இருக்கின்றது. யாத்ராகம் 28வது அதிகாரம் 8வது வசனம் என்று சொல்றது, அவர்கள் நடுவே நான் வாசம் செய்யும்படியாக எனக்கு ஒரு பரிசுத்த தலத்தை நீ என்ன செய்ய? உண்டாக்கு. The sanctuary is the model and the method for entire plan of salvation. ரட்சிப்பின் திட்டத்தில் தேவனுக்கு பிரியமானவர்களே, நீங்க நன்றாக ஆராய்ந்து பார்த்தீர்கள் என்றால் அதுதான் தேவன் உங்களையும் என்னையும் மறுபடியுமாக அந்த ஈடனிக் பர்ஃபெக்ஷனுக்கு கொண்டு செல்வதற்காக போட்ட அந்த அடிப்படை இந்த பரிசுத்த தல சத்தியத்தில் தான் இருக்கின்றது. ஒரு பேர்ட் வியூ, ஆசரிப்பு கூடாரம், 3 பகுதிகள். முதலாவது பகுதி கோர்ட்யார்ட், இரண்டாவது பகுதி ஹோலி பிளேஸ், மூன்றாவது பகுதி மோஸ்ட் ஹோலி பிளேஸ். பிரகாரம், பரிசுத்த தலம், மகா பரிசுத்த தலம். இந்த 3 இடங்களில் ஏதேனில் இருந்த ஆதாமும் ஏவாளும் எங்கு இருந்திருக்க வேண்டும்? பாவத்திற்கு முன்பதாக எங்க இருக்க முடியும்? ஏதேனில் அவர்கள் தேவனோடு முகமுகமாய் பேசிக் கொண்டிருந்தார்கள். எப்படி தேவன் பரிசுத்தராக காட்டப்பட்டாரோ அதே பரிசுத்த நிலையில் தங்களை அவர்கள் காத்துக் கொண்டார்கள். அப்படி என்றால் இந்த 3 பகுதியில் எந்த பகுதியில் அவங்க இருந்திருக்க முடியும்? மோஸ்ட் ஹோலி பிளேஸ், மகா பரிசுத்த தலத்தின் அனுபவத்தில் தேவன் அவர்களை வைச்சார். பாவம் செஞ்ச உடனே அவர்கள் அப்படியே தூக்கிட்டு வந்து பிரகாரத்துக்கு வெளியே போட்டார். ரட்சிப்பின் திட்டம் என்ன செய்ய போகிறது? The plan of restoration
என்ன செய்ய போகின்றது? வெளியில் இருந்த உங்களையும் என்னையும் என்ன செய்யணும்? அவரு அந்த கோர்ட்டாடு வழியாக வரணும், அதற்கு பிறகு ஹோலி பிளேஸுக்கு வரணும், அதுக்கு பிறகு மறுபடியும் அந்த அந்த மகா பரிசுத்த தலத்தில் எப்படி அந்த ஆதாமும் ஏவாளும் அவரோடு முகமுகமாய் தரிசித்து அவரோடு உறவாடி கொண்டிருந்தார்களோ அந்த பரிசுத்தத்திற்கு நம்மை அழைத்து செல்ல வேண்டும். இட்ஸ் த பிளான் ஆஃப் ரெஸ்டோரேஷன். Where our forefathers had face to face communion, தேவனோடு முகமுகமாய் அவரோடு பேசக்கூடிய பழகக்கூடிய ஒரு மாபெரும் ஸ்லாக்கியம். ரட்சிப்பின் திட்டம், விமோசன திட்டம் வெளியில் இருக்கக்கூடிய பாவத்தின் நிமித்தமாக புறம்பாக்கப்பட்டு அந்த பிரகாரத்திற்கு வெளியில் இருக்கக்கூடிய ஒருவனை மறுபடியுமாக அந்த ப்ராசஸ்ல பரிசுத்தத்திற்கு கொண்டு சேர்க்கக்கூடிய ஒரு திட்டம். the plan of restoration all the way back to most holy place. The plan of redemption is to have an open communion with the God. தேவனோடு திறந்த நிலையில் பரிசுத்த நிலையில் நின்று பேசக்கூடிய ஒரு மாபெரும் சாக்கியம். ஆதாம் இழந்த அந்த பரத்தில் அந்த முகமுகமாய் தரிசித்து அவரோடு பேசி பழகக்கூடிய அந்த நிலையை மறுபடியும் தரக்கூடியது. அதைத்தான் சங்கீதக்காரன் சொல்லுகின்றார், நாங்கள் மறுபடியும் உம்மோடு எப்படி சேர்வோம்? உமது வழி எங்கே இருக்கின்றது? உமது வழி பரிசுத்த தலத்தில் அல்லவா இருக்கின்றது. இந்த பரிசுத்த தலம், இந்த சாங்சுரி குறித்த ட்ரூத் நீங்களும் நானும் தெரிந்து கொள்ளவில்லை என்றால், தேவனுக்கு பிரியமானவர்களே, அந்த இடத்திற்கு எப்படி போவோம் என்ற ரூட்டே தெரியாது. இந்த பிரத்யேகமான பரிசுத்த இடத்திற்கு ஆதாமும் ஏவாளும் எதை தங்கள் பாவத்தின் மூலம் இழந்தார்களோ அந்த ஈடனிக் பர்ஃபெக்ஷன், ஏதேனில் அவர்களுக்கு தேவன் பாராட்டிய அந்த பரிசுத்த தன்மையை அவர் மறுபடியும் கொடுக்கும்படியாக போட்ட திட்டம் தான் இந்த பிளான் ஆஃப் சால்வேஷன். 3 பகுதியை பார்த்தோம். கோர்ட்யார்ட், ஹோலி பிளேஸ் அண்ட் மோஸ்ட் ஹோலி பிளேஸ். பிரகாரம், பரிசுத்த தலம், மகா பரிசுத்த தலம். இந்த பிரகாரத்தில் என்ன நடந்துச்சு? அதான் முதல் இடம். இன்றைக்கு நீங்களும் நானும் நாம் இழந்த இடத்திற்கு செல்ல வேண்டும் என்றால் நாம் கடந்து செல்ல வேண்டிய முதலாவது இடம் இந்த பிரகாரத்தின் அனுபவம். என்ன அனுபவம்? அனுதினமும் அங்கு என்ன கொடுக்கப்பட்டு வந்தது? பலி கொடுக்கப்பட்டு வந்தது. The penalty for our sins was given. பிரகாரம் இது penalty of sin, நாம் செய்த பாவத்திற்கு தண்டனை. அந்த தண்டனையை யார் ஒருவரோ பெற்று நமக்கு அதில் என்ன செய்றாரு? மன்னிப்பை பாராட்டுகின்றார். இந்த பிரகாரத்தின் அனுபவம் நமக்கு என்ன சொல்லுகிறது? It tells us that the penalty of sin is already given, offered. அடுத்து பரிசுத்த தலம். பரிசுத்தத்தின் தலத்தினுடைய அனுபவம் என்று சொல்லுகிறது, it delivers us from power of sin. ஒரு மனிதன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிலே அவன் தன்னை ஒப்புக் கொடுத்து அவருடைய இரத்தத்தில் பாவ மன்னிப்பு உண்டு என்பதனை அவன் ஏற்றுக்கொண்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவன் என்ன செய்யறான்? அந்த அடுத்த அனுபவத்திற்குள்ளாக முதலாவது அனுபவம் ஜஸ்டிஃபிகேஷன், இரண்டாவது அனுபவம் சாங்டிஃபிகேஷன். ஜஸ்டிஃபிகேஷன் நீதிமானப்படுதல் ஒரு ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் மூமெண்ட்ல அந்த டிசிஷன் எடுத்துடலாம். அதற்கடுத்து அவன் இந்த பரிசுத்தமாகுதலின் அனுபவத்திற்குள்ளாக கடந்து வர வேண்டும். அந்த பரிசுத்தமான மாகுதலின் அனுபவத்தில் அவன் அநேக பாடுகளின் வழியாக வரும்பொழுது அவன் விழக்கூடிய அநேக இடங்கள் அங்கே இருக்கும். பரிசுத்தமாகுதலின் அனுபவத்தில் அந்த நேரத்தில் எல்லாம் தேவனுடைய கிருபை அவன் என்ன செய்யும்? தாங்கும். The power of sin
எவ்வளவு பெரிய நீதிமானாக இருந்தாலும் அவன் என்னவா விழுவான். The power of sin is such. மூன்றாவது இடம் மோஸ்ட் ஹோலி பிளேஸ். மோஸ்ட் ஹோலி பிளேஸ், இழந்த இடம். எந்த இடத்தை இழந்து புறம்பாக்கப்பட்டு வெளியில் தள்ளப்பட்டு இருக்கின்றோமோ அந்த இடத்திற்கு நாம் வரக்கூடிய மூன்றாவது இடம் அதுதான். God delivers us totally from the presence of sin. கோர்ட்யார்டில் பெனல்டி ஆஃப் சின். அடுத்து பரிசுத்தமாகுதலின் அனுபவத்தில் என்னது, பவர் ஆஃப் த சின்னிலிருந்து நம்ம வெளியே கொண்டு வருகிறார். இப்பொழுது அந்த மோஸ்ட் ஹோலி பிளேஸ் அனுபவத்திற்குள்ளாக வந்த பிறகு நம்ம என்ன செய்யறாரு, அந்த பிரசன்ஸ் ஆஃப் சின், அங்கு பாவத்திற்கு இடமே இல்லை. பாவம் இருக்கும் இடத்தில் இருந்தே நம்மை மீட்டு அவருடைய சமூகத்தில் பரிசுத்தமாக நித்தமாக வாழக்கூடிய ஒரு பாக்கியத்தை அவன் நமக்கு கொடுக்கின்றார். கோர்ட்யாருடைய அனுபவம் ஜஸ்டிஃபிகேஷன், நீதிமானாக ஆக்கப்படுதல். எப்படி ஒரு மனுஷன் நீதிமானாக ஆக்கப்படுகிறான், அவனுடைய பாவங்கள் என்ன செய்யப்பட வேண்டும், மன்னிக்கப்பட வேண்டும். அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு ஏதுவாக சிந்திய இரத்தத்தில் அவன் என்ன செய்ய வேண்டும், தனக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். கிறிஸ்துவுக்காக எடுக்கக்கூடிய தீர்மானம். இந்த முதலாவது பிரகாரத்தினுடைய அனுபவம் என்னவென்றால் ஜஸ்டிஃபிகேஷன் ஃபார் கிரைஸ்ட். ஐ டேக் a decision for Christ. இரண்டாவது அனுபவம் sanctification, most holy place அனுபவம். இதுல the power of sin is overruled. Taking decision for Christ is justification. Taking a decision to be in Christ is the sanctification. பரிசுத்தமாகுதலின் அனுபவத்தில் நாம் கிறிஸ்துவுக்குள் இருப்பது. இந்த மகா பரிசுத்த தலத்தில் மூன்றாவது இடம் மோஸ்ட் ஹோலி பிளேஸ். அந்த அனுபவம் என்ன, டு பி வித் கிரைஸ்ட். முதலாவது இடம் ஃபார் கிரைஸ்ட், இரண்டாவது இடம் இன் கிரைஸ்ட், மூன்றாவது இடம் ஃபார் எவர் வித் கிரைஸ்ட். இந்த பியூட்டி ஆஃப் த காஸ்பலை பார்த்தீங்களா? தேவன் இந்த உலகத்திற்கு பாராட்டிய அந்த சுவிசேஷத்தை பார்த்தீங்களா? நற்செய்தியை பார்த்தீர்களா? என்ன நற்செய்தி? தேவன் நம்மை அந்த மூன்றாவது இடத்திற்கு, நாம் எல்லாவற்றையும் இழந்து புறம் தள்ளப்பட்ட அந்த இடத்திற்கு கொண்டு வந்து சேர்க்கின்றார். ஸ்டெப் பை ஸ்டெப். இந்த சாங்சுரி ப்ராசஸின் மூலமாக to restore us back to the last place. எந்த முகமுகமாக தேவனை நாம் தரிசித்துக் கொண்டிருந்தோமோ அந்த நிலைக்கு மறுபடியும் நம்மை கொண்டு சேர்ப்பதற்கு, to have a face to face encounter with God. ஆதாம் ஏவாள் பாவத்தின் நிமித்தம் இழந்த நிலையை மறுபடியும் தேவன் நமக்கு கற்றுத் தருகின்றார். இன்றைய கிறிஸ்தவ உலகம் இந்த பரிசுத்த தலத்தை பற்றிய எந்த விதமான தாக்கமும் இல்லாது காணப்படுகின்றது. இந்த பரிசுத்த தலத்தினுடைய சத்தியத்தை என்ன சொல்றாங்க? இது பழைய ஏற்பாட்டு கால சத்தியம். புதிய ஏற்பாட்டு காலத்தில் நமக்கு இது பொருந்தாது. We have shifted to new dispensation and sanctuary is no longer applicable for you and me என்று இன்றைய காலத்தில் வாழக்கூடிய கிறிஸ்தவம் சொல்லிக் கொண்டிருக்கின்றது. 21வது நூற்றாண்டில் வாழக்கூடிய உங்களுக்கும் எனக்கும் அந்த பரிசுத்த தலத்தினுடைய சத்தியம் ஒரு நிலையிலும் பொருந்தாது. மற்ற மார்க்கங்கள் இதை தான் சொல்லிக் கொண்டிருக்கின்றது. தேவனுக்கு பிரியமானவர்களே, எது உண்மை?
தேவனுடைய விதியான திருச்சபையில் அமர்ந்திருக்கக்கூடிய உங்களுக்கும் எனக்கும் தேவன் பரலோகத்தை திறந்து காண்பித்தார். இன்றைக்கு இந்த திருச்சபைக்கு பரலோகத்தை திறந்து காண்பித்தது போன்று எந்த மார்க்கத்தினருக்கும் எந்த மதத்தினருக்கும் அவர் செய்யவில்லை. எது உண்மை? இந்த பரிசுத்த தலத்தினுடைய சத்தியம் பொய்த்து போனதா? இன்றைய கால கிறிஸ்தவர்களுக்கு ஏற்புடையதான ஒரு சத்தியம் இல்லாது இருக்கிறதா? வாட் இஸ் ட்ரூத்? இதை எப்படி நாம் காண்பது? தேவனுக்கு பிரியமானவர்களே, வெளிப்படுத்தல் 4:5 வசனம் என்ன சொல்லுகிறது? தேவன் யோவானிற்கு பரலோகத்தை திறந்து காண்பிக்கிறார். எப்போ அது? எப்போ திறந்து காண்கிறாரு? அவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இறங்குது, உயிர்த்து பரமேறி சென்ற பிறகு இப்பொழுது பரலோகம் இங்கு யோவானுக்கு தன்னுடைய கதவுகளை திறந்து காண்பிக்கின்றது தரிசனமாக. 4வது அதிகாரம் 5வது வசனம் என்று சொல்லுகிறது, தேவனுடைய சிங்காசனத்தில் 7 ஆவிகளாகிய 7 அக்கினி தீபங்கள் எரிந்து கொண்டிருந்தன. 7 lamp of fire was burning before the throne. 7 spirit of God. குத்துவிளக்கு காண்கின்றான். எப்பொழுது காண்கின்றான்? எப்போது காண்கின்றான்? கிறிஸ்துவுடைய பாடு மரணத்துக்கு பிறகு. புதிய ஏற்பாட்டின் காலத்தில், புதிய ஏற்பாட்டு திருச்சபையின் காலத்தில் வெளிப்படுத்தல் 8:3 என்ன சொல்லுகிறது? தூதன் தூபம் காட்டக்கூடிய பொற்கலசை தன்னுடைய கரத்தில் பிடித்துக் கொண்டு பலிபீடத்தின் படியிலே அவன் நின்றான். பார்க்கிறான். யாரு? யோவான். John sees the altar of incense in heaven, and other article of furniture in the sanctuary. இந்த பரிசுத்த தலத்தில் காணப்படக்கூடிய முதலாவது ஒரு ஆர்டிக்கலை அவன் என்ன செய்யறான்? வெளிப்படுத்தல் 4:5 பார்க்கின்றான். இரண்டாவது ஆர்டிக்கலை வெளிப்படுத்தல் 8:3 பார்க்கிறான். தூபக்கலசத்தை பார்க்கிறான். மறுபடியும் பரலோகம் அந்த யோவானுக்கு பரத்தை திறந்து காண்பித்து பரலோகத்தினுடைய தேவனுடைய ஆலயத்தை அது காட்டுகிறது. வெளிப்படுத்தல் 11:19 சொல்லுது, பரலோகத்தின் தேவனுடைய ஆலயம் திறக்கப்பட்டது. தேவனுடைய ஆலயம் திறக்கப்பட்ட மாத்திரத்தில் இவன் என்ன செய்யறான்? உற்று போக்கும் பொழுது அவனுடைய கண்களுக்கு முதலாவது தெரிந்தது தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி. இது 3 எங்க இருந்துச்சு? பூலோக பரிசுத்த ஸ்தலத்தில் இருந்துச்சு. இப்போது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மரித்து பரமேறி சென்ற பிறகு இந்த 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 ஆதி திருச்சபை அல்லது நம்முடைய என்ன சொல்றது, நியூ டெஸ்டமென்ட் சர்ச்சஸ், புதிய ஏற்பாட்டு திருச்சபைக்கு அவர் திறந்து காமிக்கிறார். எதை காமிக்கிறாரு? எதையெல்லாம் ஆசரிப்பு கூடாரத்தில் மோசேயின் மூலமாக செய்ய சொன்னாரோ அவற்றை எல்லாம் பரலோகத்தில் அவன் பார்க்கிறான். பரலோகத்தில் பார்க்கிறான். பரிசுத்த தலத்தில் காணப்பட்ட 3 முக்கியமான ஆர்டிகல்ஸ் என்ன? ரெவலேஷன் 4:5 ஆர்டிகிள் ஆஃப் கேண்டில் ஸ்டிக், குத்து விளக்கு. 8:3 தூபக்கலசம். 11:19 அவருடைய உடன்படிக்கை பெட்டி. 7 குத்துவிளக்கு, தூபக்கலசம், உடன்படிக்கை பெட்டி. 3 இடங்களில் யோவான் பரலோக பரிசுத்த தலத்தில் அவன் காண்கின்றான். And therefore in the sanctuary truth என்பது it is also for the angels in the entire heaven. இந்த பரிசுத்த தலம் என்பது மனிதர்களுக்கு, விழுந்து போன மனிதர்களுக்கு மாத்திரமல்ல, விழுந்து போன அந்த தூதர்களுக்கும் கூட. இந்த வெளிப்படுத்தல் அப்படியே புரட்டி மறுபடியும் அப்படியே வந்தீங்க என்றால் 22வது அதிகாரம் வசனங்கள் 3, 4, 5 வாசித்தீர்கள் என்றால் ரிசல்ட் ஆஃப் காட்ஸ் ரெஸ்டோரேஷன். தேவன் மறுபடியும்
அந்த மடுக்குளத்தை அந்த மோஸ்ட் ஹோலி பிளேஸ் எக்ஸ்பீரியன்ஸில் கொண்டு அப்படி வைக்கும் பொழுது, மகா பரிசுத்த தலத்தில் அந்த அந்த இழந்து போனவர்களை மறுபடியும் கொண்டு அந்த இடத்துல வைக்கும் பொழுது என்னவெல்லாம் அங்கு யோவான் கண்டான் என்பதையும் நம்மால் இங்கு பார்க்க முடிகின்றது. அந்த ஆர்டிகிள்ஸ் ஆஃப் ஃபர்னிச்சர்ஸை மாத்திரமல்ல, அவன் எதையும் அவன் பார்க்கின்றான். அதற்கு பிறகு தேவனுடைய பிள்ளைகள் அங்கு அனுபவிக்கக்கூடிய பரிசுத்தமான சூழலில் அனுபவிக்கக்கூடிய ஆசீர்வாதங்களை அவன் பார்க்கின்றான். 22வது அதிகாரம் 3, 4, 5வது வசனங்களில் the result of God's plan of restoration. 22:5 என்ன சொல்றது? அங்கு இராக்காலம் இராது, சூரியனும் அதன் வெளிச்சமும் அங்கு வேண்டுவதில்லை. தேவனே அவர்கள் மீது என்ன செய்வாராம்? பிரகாசிப்பார். 22வது அதிகாரம் 3வது வசனம் சொல்லுது, அங்கு ஒரு சாபமும் இராது, தேவனுடைய ஆட்டுக்குட்டியானவரும் அவரது சிங்காசனமும் அதில் இருக்கும். He sees the throne of God. அந்த சிங்காசனத்தை சுற்றிலும் தேவனுடைய பிள்ளைகள் நிற்கக்கூடிய அந்த காட்சியை அவன் காணுகின்றான். 4வது வசனம் என்ன சொல்லுகிறது? அவர்கள் அவரை சேவிப்பார்கள், துதிப்பார்கள். எந்த துதியை தேவன் ஏதேனில் ஆதாமும் ஏவாளுடைய நாவிலிருந்து எதிர்பார்த்தாரோ, எந்த துதி அதற்கு பிறகு அவருக்கு இல்லாமல் நேர்முகமாக இருந்துச்சோ, அந்த துதியை அவர் பரலோகத்தில் என்ன செய்வார்? தேவனுடைய பிள்ளைகள் எழுப்பக்கூடிய அந்த துதியின் தொனியை அவர் கேட்பார். அவர்கள் அவரை முகமுகமாய் தரிசிப்பார்கள். ஏதேனில் ஆதாம் இழந்த அந்த பரிசுத்த நிலை மறுபடியும் பெற செய்வதுதான் இந்த பிளான் ஆஃப் ரெஸ்டோரேஷன். அந்த பிளான் ஆஃப் ரெஸ்டோரேஷனை தேவன் அந்த வெளியில் புறம்பாக்கப்பட்ட அந்த நிலையிலிருந்து ஒவ்வொன்றாக அவர் கொண்டு வந்து அந்த மோஸ்ட் ஹோலி பிளேஸுக்கு அப்படியே கொண்டு வரக்கூடிய அந்த அந்த ப்ராசஸில் அவர் என்ன செய்கின்றாரோ, அவரது நாமம் தரிக்கின்றார். அவரது குணாதிசயத்தை அவர் நெற்றியில் நமக்கு இடுகின்றார். Sanctuary shows the plan of restoration. எப்படி ஒரு மனுஷன் இழந்த நிலையில் இருந்து மறுபடியும் விட்ட இடத்திற்கு வருகின்றான் என்பதை காண்பிப்பதற்கு தான் இந்த plan of restoration. The sanctuary shows where Jesus is in the plan of restoration or plan of salvation. இந்த ரட்சிப்பின் திட்டத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எங்கெல்லாம் இருக்கிறாரு? உங்களையும் என்னையும் இழந்து தவித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எங்கெல்லாம் இருக்கிறாரு? அவர் எங்கெல்லாம் இருக்கிறாரு என்ற உண்மையை நீங்களும் நானும் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த பரிசுத்த ஸ்தலத்தினுடைய சத்தியத்தை நாம் படிக்கும் பொழுது மாத்திரம் தான் தெரியும். It is a road map to take us to the throne all the way. நாம் காணாமல் போன அந்த பாதைகளின் வழியெல்லாம் நம்மை மறுபடியும் எந்த இடத்திலிருந்து நாம் காண போனோமோ அந்த இடத்திற்கு கொண்டு சேர்க்கக்கூடியது. இட்ஸ் a road map. யோவானின் புத்தகம் 1வது அதிகாரம் 29வது வசனத்தில், தேவனுக்கு பிரியமானவர்களே, கிறிஸ்துவை முதல் முறையாக யோவான் அறிமுகப்படுத்துகிறார். எப்படி அறிமுகப்படுத்துகிறார் தெரியுமா? அந்த வசனத்தை வாசித்தீங்களா? இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கக்கூடிய தேவாட்டுக்குட்டி என்றான். இது மேசியாவை குறித்த ஒரு அறிமுகம். இது யூதர்களுக்கு கொடுக்கப்பட்ட அறிமுக உரை. கிறிஸ்துவை குறித்த இந்த அறிமுகம் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கக்கூடியவர் அவர். தேவ ஆட்டுக்குட்டி என்று அறிமுகம் செய்தார். The role of Jesus in the sanctuary process. இந்த பரிசுத்த தலத்தில் அங்கு செய்து கொண்டு வரப்பட்ட இடத்திலெல்லாம் எங்க கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இருக்கிறார்? எருசலேமில் ஆலயத்தில் நாம் பார்த்தோம் என்றால் அனுதினமும் அங்கு என்ன செய்யப்பட்டு கொண்டிருந்தது? பலி கொடுக்கப்பட்டு கொண்டிருந்துச்சு. பலி கொடுக்கப்பட்டிருந்துச்சு.
பாவித்தன் பாவத்தை ஒரு ஆட்டுக்குட்டியின் மீது வைத்து அறிக்கை செய்வான். அந்த இரத்தத்தை ஆசாரியன் என்ன செய்வான்? பிடித்து கொண்டு போய் அந்த பரிசுத்த தலத்தில் கொண்டு போய் அந்த திரைச்சிலையில தெளிப்பான். பாவம் இப்பொழுது பாவியினிடத்திலிருந்த ஆட்டுக்கும் ஆசாரியன் மூலமாக பரிசுத்த தலத்திற்கும் திரைச்சிலையில் தெளிக்கப்படும். A sin of Israel has been transferred from person to lamb, then on to the blood, then on to the sanctuary. ஒரு மன்னிக்கப்பட்ட கொடுக்கப்பட்ட அந்த பலியினுடைய இரத்தத்தின் மூலமான அவனுடைய பாவம் அந்த பிரகாரத்திலிருந்து பரிசுத்த தலத்திற்கும் பரிசுத்த தலத்திற்கு மகா பரிசுத்த தலத்திற்கும் அது கொண்டு செல்லப்படும். இங்கு இந்த இந்த பிரகாரத்தில் அனுதினமும் செய்யப்படுகின்ற அந்த ஆராதனை அன்றாட பலி எது வரைக்கும் போகும்? அந்த திரைச்சீலை வரைக்கும் தான் போகும். தேவனுக்கு பிரியமான தேவனுடைய ஜனமே, வருஷத்தில் ஒரு நாள் at the time of day of atonement, அந்த சுத்திகரிப்பு நாளில் இஸ்ரவேலின் அனைத்து பாவங்களும் சுத்திகரிக்கப்படும். இந்த சத்தியத்தை சாங்சுரியில தான், இந்த பரிசுத்த ஸ்தலத்தினுடைய அந்த சத்தியத்தில் மாத்திரம் தான் பார்க்க முடியும். இந்த சத்தியத்தை இந்த யூதர்கள் நன்றாக அறிந்திருந்தார்கள் என்றால், அந்த யோவான் அப்பொழுது சொல்லும் பொழுது உலகத்தின் பாவத்தை சுமந்திருக்கின்ற தேவாட்டு குட்டி என்று சொன்ன அவரை அறிமுகப்படுத்தும் போது இந்த சாங்சுரி ட்ரூத்தை அவனுங்க புரிஞ்சு கொண்டிருந்திருப்பார்கள் என்றால் கிறிஸ்துவை இழந்திருக்க மாட்டார்கள். மேசியாவினுடைய பணியை அவர்கள் அறிந்து கொள்ளாமல் இருந்திருக்க மாட்டார்கள். கிறிஸ்துவை அவர்கள் இழந்திருக்க மாட்டார்கள். இழந்த கிறிஸ்துவை சிலுவையிலே அறைந்திருக்க மாட்டார்கள். அவர்களை அவ்வளவு தூரத்திற்கு தள்ளியது எதுவென்றால் இந்த ட்ரூத் ஆஃப் சாங்சுரி, இந்த பரிசுத்த தலத்தினுடைய சத்தியம் அவர்களுக்கு சரியான நிலையில் உள்வாங்கப்படாததினால், ஏற்றுக்கொள்ளப்படாததினால், தேவனுக்கு பிரியமானவர்களே, அந்த அருமையான சத்தியத்தை தேவன் இந்த திருச்சபைக்கு கொடுத்திருக்கிறார். பரிசுத்த தல சத்தியத்தை தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மேசியத்துவத்தை பார்த்து இருந்திருந்தால் அந்த மேசியாவை அவர்கள் இழந்திருக்க மாட்டார்கள். அந்த சாங்சுரி கிளாஸை வச்சு பார்க்கல, அந்த ஹெர்மெட்டிக்கல் கிளாஸை வச்சு பார்க்கல. அவங்க நாம் கிறிஸ்துவினுடைய ரட்சிப்பின் திட்டத்தை, அந்த பிளான் ஆஃப் ரெஸ்டோரேஷனை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் நாம் என்ன செய்யணும்னாக்கா, அந்த அவருடைய அந்த சுவிசேஷத்தில், அந்த காஸ்பல்ல இந்த சாங்சுரி கிளாஸை வச்சு நம்ம பார்க்கணும். ஹெர்மெட்டிக்கல் கிளாஸ், ஹெர்மெட்டிக்கல் கிளாஸ் என்றால் வேத பகுதிக்கு ஒரு விளக்கம் சொல்லக்கூடிய ஒரு பகுதி. இந்த பரிசுத்த தலத்தை குறித்த ஆய்வு நிமித்தமாக பெறக்கூடிய பரலோகத்தின் ஞானத்தை வைத்து பார்க்கக்கூடிய ஒரு காரியம். அவங்க என்ன செய்யல, இந்த சாங்சுரி கிளாஸை வச்சு அவங்க பார்க்கல, ஹெர்மெட்டிக்கல் அந்த கிளாஸ் அவர்கள் அணிந்து பார்க்கல. அப்பொழுதுதான் அவர்கள் பரிசுத்த பணியில் கிறிஸ்துவின் பெரிய பங்கை பற்றி அவர்களால் அறிந்திருக்க முடியும். அதை வச்சு பார்க்கல. எப்படி பார்த்தாங்க? யூதர்கள் பரிசுத்த சத்தியத்தை ஒரு கோட்பாடாக பார்த்தார்கள். They looked at the sanctuary truth as the doctrine. They saw sanctuary truth as the doctrine, not Jesus a way through. புறம்பாக்கப்பட்டு அந்த பிரகாசத்துக்கு வெளியில் தள்ளப்பட்ட நீங்களும் நானும் எப்படி மகா பரிசுத்தத்திற்கு செல்ல வேண்டும் என்ற ஒரு வழி, ரோட் மேப், சாங்சுரி ட்ரூத். தேவனுக்கு பிரியமானவர்களே, அந்த ரோடு மேப்பை வச்சு, அந்த ஹெர்மெட்டிக்கல் அந்த லென்ஸை வச்சு, சாங்சுரி லென்ஸை வச்சு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எதற்காக இந்த பூவுலகத்திற்கு வந்தார் என்பதை அவர்கள் சரியாக பார்த்திருந்தால் அவர்கள் கிறிஸ்துவை என்ன செஞ்சிருக்க மாட்டாங்க? இழந்திருக்க மாட்டார்கள். அவர்கள் கிறிஸ்துவை அந்த சிலுவையிலே அறைந்திருக்க மாட்டார்கள். சாங்சுரி ட்ரூத்தை பற்றி அவங்களுக்கு தெரியுமா? ஒரு யூதனை கூப்பிட்டு சாங்சுரி ட்ரூத்தை பற்றி கேட்டால் அவன் சொல்லுவான், ஐ ஈவன் டை ஃபார் தட் சாங்சுரி ட்ரூத் சொல்லுவான். அவ்வளவு பிரியமாக அவர்கள் அதை படித்தார்கள். They will even die for the sanctuary truth.
ஆனால் அவர்கள் அந்த பரிசுத்த தல சத்தியத்தை, மேசியா வருவார், நம்முடைய பாவங்களிலிருந்து நம்மை மீட்பார் என்ற சத்தியத்தை தவறாக பார்த்தார்கள். They used sanctuary truth as the interpreted key for understanding the gospel. They would not have lost. தேவனுக்கு பிரியமானவர்களே, மேசியாவின் வருகையை அவர்கள் வேறு லென்ஸை வச்சு பார்த்தாங்க. எந்த லென்ஸை வச்சு? அந்த ஹெர்மெட்டிக்கல் லென்ஸை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறாரு. அந்த சாங்சுரி லென்ஸ் தேவன் இந்த திருச்சபைக்கோ தேவனுடைய பிள்ளைகளுக்கு கொடுத்திருக்காரு. அந்த லென்ஸை வச்சு கிறிஸ்துவாகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கான காரணத்தை அவர்கள் என்ன செய்யல, பார்க்கல. அவர்கள் வேற லென்ஸை வச்சு பார்த்தார்கள். They replaced the sanctuary glass with the liberation theology. எதை வச்சு பார்த்தாங்க? லிபரேஷன் தியாலஜியை வச்சு பார்த்தாங்க. லிபரேஷன் தியாலஜி என்றால் என்ன? a popular theology of those days, even these days. மேசியா வருவார், அவர் என்ன செய்வார்? தங்களை ரோமர்களுடைய அந்த இருப்பு பிடியிலிருந்து என்ன செய்வார்? விடுதலை செய்வார். அதான் லிபரேஷன் தியாலஜி. அவர் எதற்காக வந்தாரோ அதை அறிந்து கொள்ள விருப்பம் இல்லாமல் அவருடைய மனமெல்லாம் என்ன இருந்துச்சு? நாம் ரோமருக்கு கடியில நாம் அடிமைகளாக இருக்கின்றோமே, அந்த அடிமைத்தனத்திலிருந்து நாம் விடுவிக்கப்பட வேண்டும். அதற்கு தான் யார் வரப்போறாரு? மேசியா வரப்போறார். யோவான் மேசியாவை குறித்து செய்த அறிமுகத்தை அவர்கள் தவறாக புரிந்து கொண்டார்கள். அது கடைசியில் அவரை கொலை செய்யும் அளவிற்கு எடுத்து சென்றது. 2000 வருஷத்துக்கு முன்னதாக பிறகு வாழக்கூடிய நாம் யூதர்கள் செய்த அதே தவறை செய்து கொண்டிருக்கின்றோமா? சாங்சுரி ட்ரூத், பரிசுத்த கூடாரத்தினுடைய அந்த செய்தியை, அந்த சத்தியத்தை நம்ம டாக்டரினா பார்த்துக்கிட்டு இருக்கிறோமா? லிபரேஷன் தியாலஜியாக பார்த்துக்கிட்டு இருக்கோமா? தேவனுக்கு பிரியமானவர்களே, அந்த யூதர்கள் அதை லிபரேஷன் தியாலஜியை பார்த்தாங்க. விடுதலை எதிலிருந்து விடுதலை? எதிலிருந்து விடுதலை? பாடுகளில் இருந்து விடுதலை. ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வந்தது எதற்கு? பாவத்தில் இருந்து விடுதலை. இன்றைக்கும் இக்கால கிறிஸ்தவர்கள் பாடுகளிலிருந்து விடுதலையைத்தான் எதிர்பார்க்கின்றார்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறார்கள். அவருடைய மரணத்தை அவர் ஏற்றுக்கொள்கிறார்கள். அவர் என்னவெல்லாம் இந்த உலகத்தில் செய்யும்படியாக வந்தார் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்கிறார். எதற்காக என்றால் அவர் எங்களுடைய பாடுகளிலிருந்து எங்களை என்ன செய்வார்? விடுதலை செய்வார். அந்த ஹெர்மெட்டிக் கிளாஸை வச்சு அவங்க பார்க்கல. இந்த சாங்சுரி கிளாஸ் வச்சு அவங்க என்ன செய்யல? அவருடைய அந்த சுவிசேஷத்தின் நோக்கத்தை அவர்கள் பார்க்கவில்லை. Sanctuary truth is more than a doctrine to be used as the interpreted key to understand the gospel. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த சுவிசேஷத்தை நீங்களும் நானும் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால், அவர் பரத்திலிருந்து பூலோகத்திற்கு வந்து உங்களுக்காகவும் எனக்காகவும் எதை செய்வதற்காக வந்தார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால், தேவனுக்கு பிரியமானவர்களே, இந்த பரிசுத்த ஸ்தலத்தினுடைய சத்தியத்தை நீங்களும் நானும் என்ன செஞ்சிருக்கிறோம்? அறிந்து வைத்திருக்க வேண்டும். Sanctuary glass must be used. சாங்சுரி கிளாஸை சரியாக பொறித்து பார்க்கவில்லை என்றால் கிறிஸ்து நமக்காக சிந்திய ரத்தத்தோடு முடிச்சுக்கிடுவோம். இன்றைக்கு மற்ற கிறிஸ்தவ மார்க்கங்கள் கிறிஸ்துவ பற்றி என்ன சொல்லுகின்றது? அவர் அந்த பாடு மரணம் முடிஞ்ச உடனே அவரை அடித்து சிலுவையில் அரைஞ்ச உடனே அவர் வேலை என்ன செஞ்சிருச்சு? முடிஞ்சிருச்சு. எந்த நிலையில் முடிஞ்சிருச்சு? என்னுடைய பாவங்களுக்காக அவர் என்ன செஞ்சார்? மரித்தார். முடிந்தது. அவர் அந்த சிலுவையில் சிந்திய அந்த இரத்தத்தோடு பணி முடிந்து விட்டது. சிலுவையோடு எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு அவங்க சொல்ற மாதிரி நாமளும் சொல்லுவோம். எப்பொழுது என்றால் இந்த ஹெர்மெட்டிக்கல் கிளாஸை சரியா வச்சு அவருடைய வருகைக்கான நோக்கத்தை நீங்களும் நானும் அறியாதிருப்போம் என்றால். எபிரேயர் புத்தகம் 8வது அதிகாரம் 1, 2 வசனங்களில் சொல்வது, பரலோகத்தில் மகத்தான
மகத்துவ ஆசனத்தில் வலது பரிசத்தில் உட்கார்ந்து இருக்கிறவரும் பரிசுத்த தலத்திலும் மனுஷரால் அல்ல கர்த்தரால் சாய்க்கப்பட்ட மெய்யான கூடாரத்திலும் ஆசாரிய ஊழியம் செய்துகிறான பிரதான ஆசாரியன் நமக்கு உண்டு. அவருடைய இந்த பூலோக பணி சிலுவையில் முடிந்து போகவில்லை. சிலுவையில் அவர் பாராட்டிய அந்த ரத்தம் அவசியம். அந்த ரத்தம் நமக்கு ஒரு இட் இஸ் ஜஸ்ட் a foundation. அதுக்கு மேல கடவுள் என்ன செய்றார்? அதுக்கு மேல ரட்சிப்பின் திட்டத்தில் என்ன பார்க்கிறோம்? இங்க பவுலர் என்ன சொல்லுகின்றார்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு பிறகு வந்த அந்த பவுலர் என்ன சொல்லுகின்றார்? இந்த he did not want to limit himself within the cross. அந்த சிலுவையோடு அவர் தன்னை நிறுத்திக் கொள்வதற்கு அவர் ஆசிக்கவில்லை. மேல பார்க்கிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூவுலகிற்கு வந்ததான நோக்கத்தை பார்க்கிறார். அந்த நோக்கம் சிலுவையிலே அவர் அறையப்படுதலில் முடிந்து விடவில்லை என்பதை அவர் பார்க்கிறாரு. அப்பொழுது தான் அவருக்கு தெரியுது he uses the hermetical glass. யாரு சாங்சுரி கிளாஸ் யார் உபயோகிக்கிறது? பவுலர். அந்த சாங்சுரி கிளாஸ் அவர் உபயோகித்து அவருடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய சுவிசேஷத்தை அவர் பார்க்கும்போது அவருக்கு இப்பொழுது பரலோகம் தெரிகிறது. பவுலர் சொல்றார், முதலாவது கர்த்தரால் ஸ்தாபிக்கப்பட்ட மெய்யான கூடாரம், heavenly sanctuary. அதிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய பணியை எப்படி செய்து கொண்டிருக்கின்றார்? ரத்தம் சிந்திய அந்த ஆற்றில் இருந்து பிரதான ஆசாரணியாக மாறி இன்று மகா பரிசுத்த தலத்தில் அவர் என்ன செய்து கொண்டிருக்கின்றார் என்பதை பார்க்கின்றார். இந்த சாங்சுரி கிளாஸ் தான் அவருக்கு என்ன செய்யுது? அதை காட்டுகின்றது. தன்னுடைய மரணத்திற்கு பிறகு, தான் சிந்திய ரத்தத்திற்கு பிறகு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இப்பொழுது என்ன செய்து கொண்டிருக்கின்றார்? கிறிஸ்துவினுடைய பணி ஆசாரியனாக பரலோக பரிசுத்த தலத்தில் தொடர்வதை குறித்து அவர் பேசுகின்றார். He did not change his lens. He did not limit his sight. விசாலமாக பார்க்கின்றார். கிறிஸ்துவையும் அவருடைய வருகையையும், அந்த வருகையில தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து திருச்சபைக்கு உங்களுக்காகவும் எனக்காகவும் பாராட்ட இருக்கக்கூடிய அந்த பணியை அவர் பார்க்கிறாரு. அந்த பணியை அவர் அந்த சாங்சுரி கிளாஸை வச்சு போட்டு பார்க்கும்பொழுது அந்த பணி அவர் சிந்திய ரத்தத்தோடு முடிஞ்சு போகவில்லை. இன்னைக்கு மற்ற கிறிஸ்தவர்கள் என்ன சொல்றாங்க? அதோடு முடிஞ்சிடுச்சு. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய பணி அந்த சிலுவையில் தான் சிந்திய ரத்தத்தோடு முடித்து விட்டது என்றால் ஏன் இந்த 2000 வருஷ பாடுகள் நமக்கு அவசியம் இல்லை? If everything is concluded, why there should be a suffering for the children of God? தேவனுக்கு பிரியமானவர்களே, Paul is not switching the lens after the cross. He is not switching off. அந்த லென்ஸை மறுபடியும் என்ன செய்றார்? வச்சு பார்க்கிறார். சிலுவையில் அவர் சிந்திய ரத்தத்திற்கு பிறகு இப்பொழுது அவர் என்ன செய்து கொண்டிருக்கின்றார் என்பதை அறிய சாங்சுரி லென்ஸை காட்டிலும் நமக்கு வேற எந்த விளக்குறையும் தேவன் இந்த வேற எந்த விளக்குறையும் எங்கேயும் கிடையாது. எந்த லென்ஸை வைத்து கிறிஸ்துவனுடைய பாடு மரணத்தையும் அவர் ரத்தம் சிந்ததிலையும் பார்த்தோமோ அதே லென்ஸை வச்சு தான் என்ன செய்யணும்? எதை பார்க்கணும்? அப்படி நம்முடைய சிரங்களை ஏறெடுத்து எப்படி அந்த யோவான் ஸ்நானகன் பரலோகத்தில் அடுத்து என்ன சம்பவிக்கும் தேவனே என்று அவன் தன்னுடைய மனதில் எழுந்த அந்த 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 ஆவேசமான நிலையில பரலோகத்தை பார்த்தானோ அந்த மாதிரி நம்ம என்ன செய்யணும்? பார்க்கும் பொழுதுதான் அந்த லிங்க் கட் ஆகாது. அப்படி இல்லை என்றால் இக்கால கிறிஸ்தவர்களை போன்று சிலுவையிலேயே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய பணி எல்லாம் முடிந்தது என்று சொல்லக்கூடிய ஒரு மிக மோசமான நிலைக்கு நாம் தள்ளப்பட்டு விடுவோம். எபிரேயர் புத்தகம் 9:11-12 சொல்லுது, கிறிஸ்து பிரதான ஆசாரியனாக வெளிப்பட்டு கைகளால் செய்யப்பட்டதல்ல, பெரிதும் உத்தமமான கூடார வழியாக கடா காளைகள் இவைகளுடைய இரத்தத்தினால் அல்ல, தன்னுடைய சொந்த இரத்தத்தினால் ஒரே
தரம் பாவ மகா பரிசுத்த தலத்தில் பிரவேசித்து நித்திய மீட்பை எனக்காக உண்டு பண்ணினார். ஒரே தரம். கடா காளைகளுடைய ரத்தத்தின் மூலமாக அல்ல, தன்னுடைய சொந்த ரத்தத்தின் மூலமாக மகா பரிசுத்த தலத்தில் அவர் பிரவேசித்து எனக்கு மீட்பை உண்டு பண்ணினார். பரலோக பரிசுத்த தலத்தை குறித்தோம், அங்கு கிறிஸ்து ஆற்றக்கூடிய ஆசாரிய பணியை குறித்தோம் அவர் பேசுகிறார். கிறிஸ்து கல்வாரியில் ரத்தம் சிந்தினார் என்பதுதான் பரலோக பரிசுத்த ஸ்தலத்தினுடைய ஃபவுண்டேஷன். இட் இஸ் ஜஸ்ட் a foundation. அதற்கு மேலாக அவர் கட்டி எழுப்பக்கூடிய அந்த ரட்சிப்பின் பணியை நீங்களும் நானும் பார்க்க வேண்டும் என்றால் இந்த ஹெர்மெனெட்டிக் கிளாஸை வைக்கணும். இந்த சாங்சுரி கிளாஸை உபயோகித்தால் மாத்திரம் தான் இந்த சாங்சுரி கிளாஸ் தேவனுக்கு பிரியமானவர்களே இன்றைக்கு உலகத்தில் உங்களுக்கும் எனக்கும் கிடைத்திருப்பது போன்று வேறு யாருக்கும் கிடைக்கப்படவில்லை. பரலோக பரிசுத்த தலத்தில் கிறிஸ்துவின் ஊழியம் எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரிதான் அவர் சிலுவையில் சிந்திய ரத்தமும் அவசியம். அவர் ரத்தம் சிந்தி உங்களை அண்ணே மீட்டுட்டு அவர் அதோடு நிறுத்திருப்பார் என்றால் நம்ம மறுபடியும் எங்க தான் நிற்போம்? எங்க இருப்போம்? அந்த பிரகாரத்திற்கு வெளியே தான் நிற்போம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அந்த பிரகாரத்தில் சிந்திய ரத்தத்திற்கு பிறகு அவர் என்ன செய்யறாரு? நம்மை பரிசுத்த தலத்திற்கு கொண்டு வராரு. அதுக்கப்புறம் என்ன செய்யறாரு? மகா பரிசுத்த தலத்தை கொண்டு வராரு. இந்த பரிசுத்த தலத்திற்கும் மகா பரிசுத்த தலத்திற்கும் உங்களையும் என்னையும் அவர் கொண்டு வராமல் அந்த பிரகாரத்திலேயே ரத்தம் பலி கொடுக்கப்பட்ட இடத்திலே வைத்திருந்தால் நீங்களும் நான் ரட்சிக்கப்பட முடியுமா? இன்றைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த கிறிஸ்தவனையும் அழைத்து இன்றைக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்து கொண்டிருக்கின்றார் என்று கேட்டு பாருங்க, ஒருத்தருக்கு ஒன்றும் செய்ய முடியாது. ஏனென்றால் இந்த சாங்சுரி லைட் அவர்களுக்கு கொடுக்கப்படவில்லை. இந்த சாங்சுரிக்கு தான் கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தையும் பரலோக தலத்தில் அவர் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஊழியத்தையும் இணைக்கக்கூடியது லிங்க். இந்த சாங்சுரிக்கு தான் இந்த 1844 ஏற்பட்ட அந்த முடிச்சுகளை திறந்தது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஏன் வரவில்லை? காரணம் சொல்லிச்சு. ஏன் வரல? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஏன் வரல? அவர் மகா பரிசுத்த தலத்துக்கு போயிருக்கிறார். அவர் மகா பரிசுத்தத்தில் போய் அங்கு ஆற்ற வேண்டிய பணியை ஆற்றி முடிக்கவில்லை என்றால் அவருடைய கரத்தில் லிஸ்ட் இருக்காது. யார் யாரெல்லாம் பரலோகத்துக்கு கொண்டு போனோன்ற லிஸ்ட் இருக்குமா? இல்ல. அந்த இன்வெஸ்டிகேட்டிவ் அச்சீவ்மென்ட்க்கு பிறகுதான் லிஸ்ட் ரெடியாகும். அந்த லிஸ்ட் யார் பண்றது? அங்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்வார்? புத்தகங்களை எல்லாம் திறந்து அவர் பார்த்து உங்களையும் என்னையும் என்ன செய்வார்? இங்கிருந்து யார் யாரெல்லாம் கூட்டு போகணுன்ற லிஸ்ட் வேணும்ல. அந்த லிஸ்ட் எப்போ தான் தயாராகும்? அவர் மகா பரிசுத்த தலத்தில் ஆற்ற வேண்டிய பணியை ஆற்றிய பிறகு தான். அந்த மகா பரிசுத்த தலத்தில் அவர் ஆற்ற வேண்டிய பணியை ஆற்றவில்லை என்றால் யாருக்கும் ரட்சிப்பு கிடையாது. அவர் இந்த பூ உலகத்திற்கு வந்ததெல்லாம் வேஸ்ட். ரத்தம் சிந்தினால் பாவ மன்னிப்பு உண்டு. ரத்தம் சிந்திட்டாரு. அந்த பாவ மன்னிப்பினுடைய ப்ராசஸ் அவர் செய்யணும்ல. அதுதான் இந்த சாங்சுரி ட்ரூத். 1844 அநேகர் நினைச்சாங்க, விலகி சென்று போய்விட்டார்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரவில்லை என்று. ஏன் வரவில்லை என்ற அந்த ஹெர்மெனெட்டிக் அந்த லென்ஸை வச்சு பார்க்கல. இந்த சாங்சுரி லென்ஸை வச்சு அவங்க என்ன செய்யல? பார்க்கல. அந்த லென்ஸ் யார் கையில் கொடுத்துருக்காரு? யார் கையில் கொடுத்துருக்காரு? உங்க கையிலையும் என் கையிலையும் கொடுத்துருக்காரு. இன்னைக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பரலோகத்தில் அல்லது அவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எங்கே இருக்கிறாரு, என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்ற காரியத்திற்கு பதில் யார் மட்டும்தான் சொல்ல முடியும்? நீங்களும் நானும் மட்டும்தான் சொல்ல முடியும். தேவனுக்கு பிரியமானவர்கள், 2300 ராப்பகல் தீர்க்க தரிசனத்தினுடைய நிறைவேறுதலை என்ன செய்யுது? இந்த சாங்சுரி ட்ரூத் தான் நமக்கு சொல்லுது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் என்ன செய்தார் என்பதை அறிய சாங்சுரியை நாம் என்ன செய்யணும்? பார்க்கணும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இப்பொழுது எங்கே இருக்கிறார், என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்பதை நீங்கள் தொடர்ந்து அறிய வேண்டும் என்றால் இந்த சாங்சுரி கிளாஸ் தான், வேற எதுவும் கிடையாது. த பில்லர் ஆஃப் அவர் ஃபவுண்டேஷன் அட்வென்டிஸ்ட் ஃபெய்த்தில் என்ன 5 பில்லர் ஆஃப் ஃபவுண்டேஷன்? முதல்ல என்ன?
சத்தம் கேட்கல. சாபத், செகண்ட் கமிங், ஸ்டேட் ஆஃப் டெத், சாங்சுரி, ஸ்பிரிட் ஆஃப் ப்ராபசி. 5S. இந்த 5S பிரதானமானது எது தெரியுமா? பில்லர் ஆஃப் அவர் ஃபவுண்டேஷன் எது தெரியுமா? சாங்சுரி. அந்த சாங்சுரி ரோடு மேப்பு நம்மக்கிட்ட இல்லைனாக்கா அந்த பரிசுத்த தலத்திற்கு, அதாவது அந்த நாம் இழந்த அந்த இடத்திற்கு நம்ம என்ன செய்ய முடியாது? போக முடியாது, போக முடியாது. தேவனுக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, வெளிப்படுத்தல் 16:6 சொல்லுதில் முத்துதில் முதற்றது என்ன? அவர் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட் இஸ் கம். அந்த அவர் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட் எப்போ தான் தயாராகும்? எப்போ தயாராகும்? அந்த மகா பரிசுத்த தலத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஆற்ற வேண்டிய பணியை ஆற்றிய பிறகுதான். இந்த சாங்சுரி ட்ரூத்தை நாம் அறிந்து கொள்ளவில்லை என்றால் அந்த முத்துதலாலும் பிரயோஜனம் இல்லை. இட் இஸ் எ ரோடு மேப். தேவனுக்கு பிரியமானவர்களே, எங்கே அந்த பாவம் நம்ம கொண்டாந்து அந்த பரிசுத்த தலை அந்த இடத்துல அந்த பிரகாரத்திற்கு வெளியே கொண்டாந்து விட்டுச்சோ, அங்கிருந்து உள்ளே போகிறதுக்கு பரலோகம் போட்டு கொடுத்த ரோடு மேப் தான் எது? த சாங்சுரி ட்ரூத். அந்த ட்ரூத்தை தேவன் நம்ம இடத்துல கொடுத்துருக்கிறார். நம்மை நாம் பரிசுத்தப்படுத்திக் கொள்வோம். நம்மை நாம் பரிசுத்தப்படுத்திக் கொள்வதற்காக, தேவனுக்கு பிரியமானவர்களே, நம்மை நாம் பரிசுத்தப்படுத்திக் கொள்வதற்காக தேவன் இந்த ராபோஜனம் போன்ற நியமனங்களை நமக்கு கொடுத்திருக்கின்றார். நான் எந்த நிலையிலெல்லாம் நம்மை நாம் பரிசுத்தமாக காத்துக்கொள்ள வேண்டுமோ அந்த நிலைகளெல்லாம் தேவன் இந்த திருச்சபைக்கு ஒழுங்குமாக கிரேவமாக நமக்கு என்ன செஞ்சிருக்கிறாரு? ஆட்டியிருக்கிறார். அந்த பரிசுத்த நிலைமையில் நம்மை பார்த்துக்கொள்வதற்கு தேவன் இந்த நாட்களில் நமக்கு பாராட்டி இருக்கக்கூடிய இந்த நியமனங்களை அவரது சமூகத்தில் நாம் கீழ்ப்படிந்து, அந்த நியமனங்களுக்கு கீழ்ப்படிந்து அதன்படி செய்து நம்மை பரிசுத்தப்படுத்தி கொண்டு நம்மை மென்மேலும் பரிசுத்தப்படுத்தி அந்த மகா உன்னதமான அந்த ஸ்லாக்கியத்தை பெறக்கூடிய பிள்ளைகளாக நீங்களும் நானும் காணப்பட தேவன் நமக்கு தயவு செய்வாராக. ஆமீன். இருந்த வண்ணமாக ஜெபிப்போம். எங்களை அன்பாக நேசித்து வழிநடத்தும் பரிசுத்தமிக்க பரமபிதாவே, உடைய திரு சமூகத்தில் எங்களை நாங்கள் மறுபடியும் தாழ்த்துகிறோம். இதோ இந்த பரிசுத்த தல சத்தியத்தை தேவரீர் நீர் எங்களுக்கு கொடுத்திருப்பதற்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கின்றோம். அந்த பரிசுத்த தல சத்தியமே எங்களை இழந்த நிலைக்கு மறுபடியும் கொண்டு சேர்க்க வல்லது என்பதை இந்த நாளில் நீர் எங்களுக்கு உணர்த்தியமைக்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கின்றோம். எங்களுடைய குற்றங்கள், குறைகள், மீறல்கள், பாவங்கள் இவங்களை யாவற்றையும் தயவாக மன்னித்து எங்களுடைய கரங்களில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த சாங்சுரி ட்ரூத்தின் மூலமாக நீர் தேவரீர் என்ன காரியத்தை இந்த நாட்களில் எங்களிருந்து எதிர்பார்க்கின்றீர், என்ன காரியம் நீர் செய்து கொண்டிருக்கின்றீர் என்பதிலே நாங்கள் சரியான நிலையில் புரிந்து கொண்டு அதன்படி வாழ நீர் எங்களுக்கு இரக்கம் செய்திருக்கிறோம். மறுபடியும் இன்னொரு விஷயம் நம்முடைய பாத்திரங்களை தாழ்த்துகிறோம், எளிமையாக்கிறோம். கிறிஸ்துவின் வழியாய் வேண்டுதல் செய்கின்றோம் எங்கள் அன்பின் பரிசுத்தமிக்க பரமபிதாவே. ஆமேன். ஆமேன்.